தோழர் வீரபாண்டியன் அவர்களும் வருகிறார். பல்வேறு இடங்களிலிருந்து தொலைபேசி அழைப்புகள், விசாரிப்புகள். ரொம்ப பாலிஸ்டா சொன்னாரு, ஏதாவது உள்ளர்த்தம் இருக்குது அப்படின்னு. என்கிட்ட வந்தோடனே ஓப்பனாகவே சொன்னாரு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் முதல் பேரை நடத்துறீங்க நாளைக்கு நிகழ்ச்சியில் அப்படின்னு. உண்மையாகவே முதல் பேரை எங்க நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். வந்ததுக்கு என்ன விட உங்களுக்கு இங்கே தோழர் வீரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கார். வந்தோடனே என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. தலைவர் எப்படி இருக்கிறாங்க, தந்தையார் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாரு. அவர் குறிப்பிட்டது போல எப்பொழுது போல தோழமை உணர்வோடுதான் இங்கே அவர் வந்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். ஏன்னா அவர் சொன்னது மாதிரி தமிழ் உரிமை, தமிழ்நாட்டு உரிமை, அதற்கு எதிராக என்ன நடந்தாலும் திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் என்றைக்கும் ஓரணியில கைகோர்த்து களத்துல இருக்கும். டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறார், நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களை சந்திக்காமல் இருந்திருந்தால் நிச்சயம் ஒரு கம்யூனிஸ்ட்காரனாக தான் இருந்திருப்பேன் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் மேல நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தனி பாசம் உண்டு. இன்னும் ஒரு சின்ன இன்சிடென்ட் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். வெறும் 1% வாக்கு வித்தியாசத்தில் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தது. அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் போய் கலைஞர்களை போய் பார்க்கும்போது, கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரல அப்படின்னு எந்த விதமான வருத்தமும் அவருடைய மனசுல இல்லை. உடனே அவர் சொன்னாரு, தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் முதல் முறையாக கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டசபை அமைஞ்சிருக்கு, அதுல எனக்கு வருத்தம் அப்படின்னு டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது குறிப்பிட்டு பேசினார். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் மீது டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு தனி பாசம் இருந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மறைந்த நல்லக்கண்ணு அவர்களின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரு கட்சிகளும் தோழமை உணர்வோடே செயல்பட்டு வருவதாக கூறினார். விழாவில் உதயநிதி மற்றும் வீரபாண்டியன் அவர்கள் ஒன்றாக பங்கேற்ற நிகழ்வும் நடைபெற்றது. மக்கள் பிரச்சினைகளில் பொது உடைமை இயக்கங்களோடு இணைந்து போராடுவோம் என அவர் குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கது. கலைஞர் மற்றும் எங்கள் தலைவர்கள் கம்யூனிஸ்டுகள் மீது மரியாதை கொண்டவர்கள் எனவும் இரு கட்சியினரும் தோழமை உணர்வோடு செயல்படுவதாக அவர் பேசியிருந்தார்.